80, 90 காலகட்டங்கள்ல காமெடிகளுக்கு பெயர் போனவர்கள் தான் கவுண்டமணி செந்தில் அவர்கள். பெரிய ஹீரோக்களுடைய படங்கள்ல அவங்களுக்காக படம் பார்க்கறாங்களோ இல்லையோ, இவங்களுடைய நகைச்சுவைக்காகவே பல திரைப்படங்கள் வருடக்கணக்கெல்லாம் ஓடிய வரலாறு உண்டு. இவங்க நடித்த பல ஹிட் படங்களை இன்றளவுமே ரசிகர்கள் கண்டுகளித்து கொண்டும் இருக்காங்க. 2 பேருக்குமே வயது அதிகமாக விட்டது அப்படின்றதுனால ஒரு சில ஆண்டுகள் சினிமா படங்கள் நடிக்காமல் இருந்து கொண்டும் இருந்தாங்க. தற்போது மீண்டுமே 2 பேரும் கம்பேக் கொடுத்திருக்காங்க. கவுண்டமணி அவர்கள் நடிச்சா ஹீரோ தான்ப்பா அப்படின்ற மாதிரி அவர் ஹீரோவாக மட்டுமே படம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா செந்தில் அவர்கள் கிடைக்கிற ஒரு சில படங்கள்ல சின்ன சின்ன ரோல்களை பண்ணிட்டு இருக்காரு. அதுவுமே டாப் ஹீரோக்களுடைய படங்கள் பெரிதாக வர்றதில்ல. ஆனால் சமீபத்துல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பட வாய்ப்பு ஒன்று வந்திருக்கா. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது ஜெயிலர் 2 அப்படின்ற படப்பிடிப்பை முடிச்சிருக்காரு. இதனடுத்து தலைவர் 173 அப்படின்ற படப்பிடிப்பு ஆரம்பமாக உள்ளது. இந்த படத்துல தான் செந்தில் அவர்கள் கமிட் ஆகியிருக்காரா. மேலும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களே செந்தில் அவர்களை பரிந்துரை செய்ததாக சொல்லப்படுது. அதற்காக செந்தில் அவர்கள் சூப்பர் ஸ்டாருக்கு நன்றி கூறியுள்ளார் அப்படின்ற தகவல் வைரல் ஆகிட்டு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய அப்டேட்டை அடுத்த வாரம் வெளியிடலாம் அப்படின்னு படக்குழு பிளான் போட்டிருந்தாங்களா. படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூ பற்றிய அப்டேட் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றாக வெளியாக இருக்கா. ஒரு சூப்பரான போஸ்டருடன் இந்த அப்டேட்டுகள் வெளியாக படக்குழு பிளான் போட்டிருந்தாங்க. ஆனா சமீபத்திய பத்திரிகையாளர் சந்திப்புல செந்தில் அவர்கள் அந்த படத்துல இருக்க அப்படின்னு உளறி இருக்காரா. இது படக்குழுவிற்கு தெரிய வர மீண்டும் செந்தில் அவர்களிடம் படத்தை பற்றி பெரிதாக வழியில் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சூப்பர் ஸ்டாரே கூறியிருக்காரா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.